மக்கா நகரம் செல்வமும் வியாபாரமும் நிறைந்த இடம். ஆனால் அங்கே ஒரு இளைஞரிடம் மட்டும் உலகின் மிகப்பெரிய செல்வம் இருந்தது. அதுதான் நேர்மை. அவரது மாசற்ற குணத்தைக் கண்டு மக்கள் அவரை அல் அமீன் என்று அழைத்தார்கள். அந்த நேரத்தில் மக்காவின் மாபெரும் செல்வந்தரான அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தங்கள் வியாபார குழுவை சிரியாவிற்கு தலைமை தாங்கிச் செல்ல இந்த நேர்மையான இளைஞரை தேர்ந்தெடுத்தார்கள். அவருடன் தன் பணியாளர் மைசராவையும் துணையாக அனுப்பினார்கள். பாலைவன பயணம் தொடங்கியது. சுட்டெரிக்கும் சூரியன். ஆனால் ஆச்சரியம், அந்த இளைஞருக்கு மட்டும் ஒரு மேகம் நிழல் தந்து கொண்டே வந்தது. சிரியாவை அடைந்ததும் ஒரு காய்ந்த மரத்தடியில் அவர் அமர்ந்தார். அந்த மரம் உடனடியாக பசுமையாக மாறியது. இதை பார்த்த மைசரா வியந்து போனார். வியாபாரத்திலும் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கிடைத்தது. மட்டும் ஒரு மேகம் நிழல் தந்து கொண்டே வந்தது. சிரியாவை அடைந்ததும் ஒரு காய்ந்த மரத்தடியில் அவர் அமர்ந்தார். அந்த மரம் உடனடியாக பசுமையாக மாறியது. இதை பார்த்த மைசரா வியந்து போனார். வியாபாரத்திலும் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கிடைத்தது. நாடு திரும்பியதும் மைசரா ஓடோடி சென்று அன்னை கதீஜாவிடம் அந்த இளைஞரின் நேர்மையையும் வழியில் நடந்த அதிசயங்களையும் கூறினார். கதீஜா ரலியல்லாஹு அவர்களின் இதயம் சிலிர்த்தது. இது சாதாரண மனிதர் அல்ல, மாபெரும் புனிதம் என்பதை உணர்ந்தார்கள். செல்வாக்கும் அழகும் அறிவும் நிறைந்த கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஏழை இளைஞரின் குணத்தை பார்த்து அவருக்கு திருமண தூது அனுப்பினார்கள். பெரிய தந்தை அபுதாலிப் அவர்களின் முன்னிலையில் உலகின் மிகச் சிறந்த அந்த திருமணம் இனிதே நடைபெற்றது. பணத்தையும் அந்தஸ்தையும் விட நேர்மைக்கு வெற்றி கிடைக்கும் மனிதர் அல்ல, மாபெரும் புனிதம் என்பதை உணர்ந்தார்கள். செல்வாக்கும் அழகும் அறிவும் நிறைந்த கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஏழை இளைஞரின் குணத்தை பார்த்து அவருக்கு திருமண தூது அனுப்பினார்கள். பெரிய தந்தை அபுதாலிப் அவர்களின் முன்னிலையில் உலகின் மிகச் சிறந்த அந்த திருமணம் இனிதே நடைபெற்றது. பணத்தையும் அந்தஸ்தையும் விட நேர்மைக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இந்த வரலாறே சாட்சி. அந்த நேர்மையான இளைஞர் வேறு யாருமல்ல, அகிலத்தின் அருட்கொடை நமது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பணத்தை விட நற்குணமே சிறந்தது என்பதை உணர்த்தும் நபிகள் நாயகத்தின் இந்த அழகிய வரலாறு உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் மறக்காமல் சுப்ஹானல்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்று பதிவிடுங்கள்.